T20 வேர்ல்ட் கப்போட செமிஃபைனலிஸ்ட் யாருன்னு முடிவாயிட்டாங்க இப்போ. ஸோ எதிர்பார்த்த மாதிரி இந்தியா செமிஃபைனல்ஸ் போயிட்டாங்க. இங்கிலாந்து வந்து அந்த சைட்ல செமிஃபைனல். ஸோ செமிஃபைனல்ஸ் இந்தியா இங்கிலாந்து. ஸோ இந்தியாவுக்கு எப்பவுமே இந்த செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் வந்து கொஞ்சம் தடுமாறும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இங்கிலாந்து ஸ்ட்ராங் டீம். ஐ திங்க் ரொம்ப கஷ்டமான செமிஃபைனல்ஸாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து இந்தியா இந்த வாட்டி கடவுளே அந்த ஒரு லக்கை கொடுங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு இந்த செமிஃபைனல்ஸ்ல அந்த லக்கு வருமா, அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்றது வந்து பல பேரோட. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி மேக்கர்ஸ், அதாவது என்னன்னா ஆப்கானிஸ்தான் வந்து வந்திருக்காங்க செமிஃபைனல்ஸ்க்கு. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா. ஸோ அவங்கள சூப்பராக இந்த வாட்டி விளையாண்டாங்க. நியூசிலாண்டை பீட் பண்ணாங்க, ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணாங்க. ஸோ ஃபிளாஷ் இந்த பேன்லாம் சொல்ல முடியாது, அவங்களோட ஸ்ட்ரென்த்து கரெக்டாக ஆடினாங்க. ஸோ பேட்டிங் தான் அவங்களுக்கு வீக்கு. பட் இருந்தாலும் போலிங்ல வந்து பயங்கரமா ஸ்ட்ராங்கா போட்டு அவங்க வந்து நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு சம்ம டீமை வந்து பீட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ இந்த சைடு சவுத் ஆப்பிரிக்காவும் ஸ்கிராட்சியா வின் பண்ணாங்க, ஆனால் எல்லா மேட்சும் வின் பண்ணாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா ரெண்டுமே வந்து இந்த மாதிரி நாக் அவுட்ல வந்து கொஞ்சம் நாக்கு தள்ளுற மாதிரி ஆடுவாங்க. அந்த பக்கம் பாதாள கிணறு அவங்க தான் வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறாங்கன்றதுதான் நம்மளோட அடுத்த இது. ஸோ இந்த வேர்ல்ட் கப், ஆனால் இந்த வேர்ல்ட் கப் பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. என்னன்னா சில பண்டிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது என்னன்னா கம்மியான ஸ்கோர், ஐ திங்க் யூ ஹேவ் டு ஸ்டே இன் த பிச் ஃபார் 20 overs யூ வில் வின் த மேட்ச் அப்படின்வாங்க. ஸோ அதை வந்து பயங்கரமா தப்புன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோதான் ஆடினாலும் நின்னாலும் விக்கெட்டே விடாம இருந்தாலும் கடைசியில ரன் அடிக்கிறது இதுவாக இருந்து நிறைய இடத்துல விக்கெட்ஸ் கையில இருந்து கூட மேட்சை தோத்துருக்காங்க. லோ ஸ்கோரிங் மேட்ச் எல்லாம் தோத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே அதான் சொல்லுவாங்க, ஜஸ்ட் பேட் 20 overs யூ வில் வின் த மேட்ச் அப்படின்வாங்க. அந்த புராணத்தை ஃபெயில் ஆகியிருக்காங்க. பாலத்தை கெட்டது உங்க குருநாதரானே. ஐயோ ஐயோ. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஹேட்ரிக், பேட் கமின்ஸ் வந்து 2 ஹேட்ரிக்கு, நம்ம இவர் லாக்கி ஃபெர்கூசன் வந்து ரன்னே கொடுக்காம ஒரு ஓவரு. ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு பாரடைஸ், பவுலர்ஸின் வசந்த மாளிகை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த T20 வேர்ல்ட் கப் தான். எல்லா பவுலர்ஸும் நம்ம இந்த கிஷ்கிந்தா ஆட்ல வர மாதிரி ஒன்ஸ் மோர் போலாமா டேடி அப்படின்னு சொல்ற இந்த ஒரு வேர்ல்ட் கப்பா இருந்துச்சு. பேட்ஸ்மேனுக்கு அதே மாதிரி பயங்கரம் வந்து மரண பீதியாவே வேணாம்ப்பா வேணாண்டா இந்த இடத்துக்கு மட்டும் போவே வேணாம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. என்ன பொழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆனா நிறைய லோ ஸ்கோரிங் மேட்சஸ் இருந்ததுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருந்துச்சு. அட் த சேம் டைம் கிரிக்கெட்டை ரொம்ப நல்லா பாக்குறவங்களுக்கு இந்த லோ ஸ்கோரிங் மேட்ச்ல ஜெயிக்கிறது வந்து ஒரு தனி த்ரில்லு தான். ஸோ எப்பவுமே இந்த 200 250 அடிச்சுட்டு அதை வந்து பவுலர்ஸ்க்கே ஒரு இது இல்லாம ஆடுறதுக்கு இந்த வேர்ல்ட் கப் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஆனா இது புதுசா இருக்கு இப்படியே. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் மழை. ஸோ இது ரெண்டும் வந்து ஒன்னா சேர்ந்ததுன்னா எப்பவுமே மழை தான் ஜெயிக்கும், சவுத் ஆப்பிரிக்கா தோத்துரும். ஆனா இந்த வாட்டி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வருண பகவான் ஒரு சான்ஸ் கொடுத்து, பரவாயில்லப்பா ரொம்ப வருஷம் நீ இது மாதிரி கஷ்டப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சவுத் ஆப்பிரிக்கா மழை டிஎல்எஸ் இதெல்லாம் இருந்து கூட உள்ள வந்திருக்காங்கன்னா அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ல்ட் கப் தான். அந்த இயற்கை என்னை படைத்த ஒரு பெரிய ஷவர் இது, அட இந்த வயது கழிந்த பிறகெங்கு நனைவது. ஸோ இந்த வேர்ல்ட் கப்ல சூப்பர் ஸ்டார்ஸ், அதாவது விராட் கோலி மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து நிறைய அடிக்காம மற்ற ஆளுங்கள்லாம் ஆடி. ஸோ ஜாஸ் பட்லர் தான் ஓப்பனிங்ல கொஞ்சம் நல்லா இருக்காரு, ரோஹித் சர்மா நல்லா இருக்காரு. அதை தவிர மற்ற பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன நாக்ஸ் ஆடுறவங்க வந்து சில டைம் கேம் சேஞ்சரா இருக்காங்க. அப்புறம் இந்த காத்து வந்து இந்த இதுல வந்து நிக்சான் புயல், அந்த புயல் இந்த புயல்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஊர்ல புயலே இல்லாம அவ்வளவு காத்தடிக்குது. பால் ஃபீல்டிங் எல்லாம் பயங்கரமா வந்து கஷ்டமா இருந்து நிறைய பேர் கேச்சஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி இதுக்கு இது ஒரு வித்தியாசமான வேர்ல்ட் கப் தான் இருந்துச்சு. ஸோ ஆல் செட் அண்ட் டன் நம்ம வந்து செமிஃபைனல்ஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சூப்பரா இந்த வாட்டி செமிஃபைனல்ஸ் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை. ஆல் லக் டு இந்தியா. இந்தியாவுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் வைங்க, இந்தியா கண்டிப்பா செமிஃபைனல்ஸ் ஜெயிச்சு.